உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் 4 கதை மட்டும் சொல்ல போகிறேன். நம்ம முதல் கதாநாயகி உங்களை மாதிரி ஒரு பெண், ஒரு 17-18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு சின்ன ஒரு விடுதி மாதிரி வச்சுருந்தாங்க கடலூரில். ஓகே, அந்த கடலூரில் இந்த விடுதியில் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் இது காந்தியன் டைம்ஸ் 1920 1930 அப்போ வர்றவங்கெல்லாம் என்ன நடக்குது, இது மாதிரி ஆங்கிலேயர்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, உதச்சிட்டு இருக்காங்க, காந்தி சண்டை, இதெல்லாம் கேட்க கேட்க இந்த அம்மா ஒன்றுமே இல்லை வந்து தோசை சுட்டு கொடுத்துருக்கோம், இட்லி சுட்டு கொடுத்துருக்கோம். கேட்க கேட்க நானும் ஏன் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்கிற ஒரு வீரியம் அவங்க மனசுக்குள்ளேருந்து பொங்கி வந்துச்சு. கணவரை கேட்குறாங்க, ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நோ ப்ராப்ளம், நீயும் பண்ணலாமே. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, சுதந்திர போராளிகள் யார் வந்தாலும், நாடை நமக்கு மேலே நினைக்கிற யார் வந்தாலும் அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் சுடுற தோசையும் அப்பமும் இட்லி கூட அவங்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன். பின்னால் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அவங்க இங்கே தங்கிட்டு போகலாம். யூ சி, திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு டெல் யூ. சின்ன மாற்றங்கள் தான், சின்ன மாற்றங்கள், ஆனால் ஒரு நாடே மாறலாம். ஸோ ஒரு 2 பேர் போனாங்க, 3 பேர் போனாங்க. அப்புறம் எல்லா சுதந்திர போராளிகளும், கடலூர் பக்கமாக போன அத்தனை சுதந்திர போராளிகளும் இவங்க இடத்துல அவங்க தங்கிட்டு இட்லி தோசை சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோதான் பண்ணாங்க. இட்லி தோசை ஆப்பம் வந்து இலவசமாக கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் தான் அஞ்சலை அம்மாள்.